உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம ஆண்கள் குழந்தையை பெற்றுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி தான் இங்கே வச்சுருக்கேன். சாதாரணமாக நான் சொல்லுவோம், ஏன்னா ஆண்கள் குழந்தையை பெற்றுக்கிட்டால் தான் தெரியும் அந்த வழின்னும். ஆனால் உண்மையிலேயே பறவை இனங்கள்லாம் பாருங்கள் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஆண்கள் பெற்றுக்க முடியுமா? அவங்களுக்கு கருப்பை இருக்கா? இந்த குருவி கூட முட்டையிட்டு தான் குஞ்சு பொரிக்குமே தவிர, ஆனால் அது ஆண் குருவி முட்டை இடாது. ஆனால் இதுலேயும் சில விஷயங்கள் ஆழ்ந்து பார்த்தோம்னா, கடலில் இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். இந்த மீன் கூட பாருங்கள் அப்படியே கூந்து பார்க்குது. எதை பார்க்குதுன்னா, கடல் வாழ் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வகையான மீன் தான் கடல் குதிரை அப்படின்னும். கடல் வாழும் இது ஒரு வகையான மீன் இனம்தான். இதுக்கு செவுள்களும் துடுப்புகளும் இருக்குது. ஆனால் மீனை போல உடல் அமைப்பு இருந்தாலும் இதை குதிரை போன்ற முகம்தான் இதுக்கு. நல்லா கூந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய வால் குரங்கு போல் சுருண்டு நீண்டு தான் இருக்கும். இந்த 2 ஆண் பெண் ஆகிய இந்த குதிரைகள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா, அதுக்கு உணவு தேவை என்னும் பொழுது இந்த சுருண்டு இருக்கிற அந்த வாளால் பக்கத்தில் இருக்கிற அந்த குச்சியாக இருக்கிறதுல நல்லா மாட்டிக்கிட்டே அப்படியே இருக்கும் பொழுது தனக்கு பசி எடுக்கும் பொழுது அதுக்கு தேவையான தாவரங்களில் பூச்சிகளை எல்லாம் பிடிச்சி சாப்பிடும். இதை கிரேக்க மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிப்போகாம்பசு. அது என்ன சொல்லுவாங்க? ஹிப்போகாம்பசு அப்படின்னு கிரேக்க மொழியில் சொல்லுவாங்க. இப்போ அப்படின்னா குதிரைன்னு பொருள், காம்பசு அப்படின்னா கடல் அசுரன். இதுக்கு கடல் அசுரன் என்ற பெயரும் உண்டு. இந்த 2 கடல் குதிரைகளும் ஒன்றோடு ஒன்று பார்த்து அது இன்பம் அடையணும். அதான் இனப்பெருக்கம் செய்ய காலத்தில் அது இனப்பெருக்கம் செய்யும். அந்த முட்டையானது பெண்ணானது என்ன பண்ணுன்னா, அந்த முட்டை வளரும் பொழுது அது தன்னிடத்தில் இருக்கிற 100-150 முட்டைகளுக்கு மேலே எடுக்கும். அத்தனை முட்டைகளையும் அந்த கடல் குதிரையினுடைய வயிற்றுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பை மாதிரி இருக்கும். அந்த பைகளில் என்ன பண்ணோம்னா, இந்த முட்டைகளை எல்லாம் தூக்கின்னு போய் அது போட்டுடும். அந்த முட்டைகளை எல்லாம் போட்ட உடனே அந்த கடல் குதிரை ஆணானது 7 வாரம் அல்லது 6 வாரம் அந்த குஞ்சிகள் வளர்கிற முட்டை, அந்த முட்டையானது அந்த தெரியுது பாருங்கள், ஒரு ஹோட்டை மாதிரி. அதில் முட்டைகள் எல்லாம் நல்லா பக்குவம் அடைஞ்சு அந்த 6 வாரத்தை வச்சுக்கிட்டு இருந்து அது குஞ்சு பொரிக்கும். அப்போ ஆணு தான் குஞ்சு பொரிக்கிறான். அதை சுமந்துரு வலி அத்தனையும் அனுபவிக்கிறது ஆணு தான். ஸோ கேட்போமா இல்லையா, உங்களுக்கெல்லாம் கருப்பை கிடையாது, நீங்கள் இருந்தால் பெத்தாதான் தெரியும்னு. ஆனால் கடல் குதிரை உன்னுடைய எத்தனை சென்டிமீட்டர் தெரியுமா? இது 6 சென்டிமீட்டர்லேருந்து 17 சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கும். 4 கிராம் எடை இருக்கக்கூடியது. இது அதிகமாக இலங்கையில் தான் காணித்திரமாக ஆண் குதிரை முட்டைகளை அடை காத்து குஞ்சு பொரித்து வெளியே விடுறவர்களும் அதனுடைய பொறுப்பு. ஆக இனிமேல் பட்டு ஆண்கள் குழந்தையை பெற்றுக்க முடியுமான்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது. கடல் குதிரைகள் பெற்றெடுக்கும். அடுத்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை